Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் கூட அவரை நாடி போகக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாடி போனார்கள். ஏன்? வேற யார்ட்டையும் கேட்க முடியாது தேவனுடைய வார்த்தையை. வேற யாருக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறது கிடையாது. வேற யார்ட்டையும் தேவன் பேச மாட்டார். ஒரு சில ஆட்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறார். ஆகையால ஏதாவது தெரியணுமா, தீர்க்கதரிசி கிட்ட போங்கள், தீர்க்கதரிசியில நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கரெக்ட் தான், பழைய ஏற்பாட்டுக்கு அது சரிதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது ஆவி. அந்த ஆவி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளை போல ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆவியானவரை உடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் எல்லாரும் ஆவியானவரை உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் ஆவியானவரால் வழி நடத்தப்பட முடியும். ஆகையால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, தீர்க்கதரிசியை நம்பி அவன் பின்னால் அலைஞ்சு அவங்கிட்ட கேட்டு அப்படியே பின்னால போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெரிய உதாரணத்தை எடுக்க போறேன். பைபிள்ல இருந்தே ஒரு பெரிய உதாரணத்தை எடுத்து அதை சொல்ல போகிறேன். ஏன் தீர்க்கதரிசியை பின்பற்றக்கூடாது, ஏன் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அதன்படியே செய்து அதையே நம்பி இருக்கக்கூடாது என்று. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா ஆவியானவர் உள்ள வந்துட்டார், தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்ப தீர்க்கதரிசியே வந்து எதையா சொன்னா கூட இந்த தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும், உள்ள இருக்கிற ஆவியானவரோடு. ஹலோ, எல்லாருக்கும் விளங்குதாங்க? இல்ல கடகடன் போயிடுறேன் நான் ரொம்ப தெளிவா சுருக்கமா சொல்றேன் எல்லாருக்கும். தீர்க்கதரிசியே இந்த காலத்துல இருந்தா கூட இன்றைக்கு அவர் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றக்கூடாது என்று வேதம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ஏன்? ரெண்டு காரியம். ஒன்று, வேத வசனம் நமக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிற வார்த்தைகளை இந்த வசனத்தை கொண்டு நாம் என்ன பண்ண வேணும்? நிதானிக்க வேண்டும். பிறகு ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். அவரை வைத்துக் கொண்டு இவர் சொல்லுகிற சரியா என்பதை நாம் நிதானித்து பார்த்து அதன்படிதான் நடக்கணும். எதன்படி? தீர்க்க தரிசனத்தின்படி இல்ல. நமக்குள்ள ஆவியானவர். ஆகையால் தான் சொல்றேன், தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கக்கூடாது. எதன்படி நடக்கணும்? தீர்க்க தரிசனம் சொன்னா பரவாயில்ல, கேட்டுங்க. ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரோ அது, ஆவியானவர் அதான் கரெக்ட்னு சொன்னார்னா அது செய்யுங்க. நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட, பாஸ்டா இருக்கிறதுனால நிறைய ஆட்களை பார்ப்பேன் நான். ஒண்ணு இல்லைங்க, அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாருங்க அதனாலதான் அப்படி செய்தான்றாங்க. நல்லா வேணும் உங்களுக்கு இவ்வளத்தையும் கேட்டு போட்டு தீர்க்க இல்லைங்க. முதல்ல ஒருக்க சொன்னாரு கரெக்டா வந்தது. முதல்ல ஒருக்க சொன்னா கரெக்டா வந்ததுன்னா அப்புறம் எல்லாமே கரெக்டா வந்துருமா? முதல்ல ஒருக்க சொல்லி கரெக்டா வந்ததுனால அவரே தேடி போறது, வசனத்தை தேடி வர்றதில்ல, வசனத்தை கேட்கணும்னு வர்றதில்ல, வசனத்தை கேட்கணும்னு ஆராயறது இல்ல, வசனம் என்ன போதிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறது இல்ல, தீர்க்கதரிசியை தேடி ஓடுறது. அந்த வாழ்க்கை பாழாவதான் போகும். ஏனென்றால் அது இம்பேலன்ஸ்ட் லைஃபாக, ஒரு நிதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடுகிறது. திருப்பவும் ஒரு உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போகிறார். ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி விட்டார் போகணும்னு. போய்கொண்டிருக்கிற வழியிலே பலர் அவரிடத்தில் வந்து போகாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், அதை கேட்டு சொல்லுகிறார்கள் போகாதீங்கன்னு. இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு தரப்பு கிறிஸ்தவர்கள், பவுல் அப்போஸ்தலன் இந்த தீர்க்கதரிசி அகபுடைய வார்த்தையை கேட்டு அவன் போகாமல் இருந்திருந்தால் எருசலேமுக்கு அவன் ஒழுங்கா இருந்திருப்பான், ஆளு தீங்கு நேரிட்டு இருக்காது. போனதுனாலதான் தப்பா போச்சு. என்னைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னிச்ச போகாதேன்னு அன்னைக்கு போயிருக்கவே கூடாது. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையும் மீறி போனபடினாலேதான் அது பவுலுக்கு வினையாக முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? அது உண்மையா இருந்தால் நாமும் தீர்க்கதரிசியை கேட்டுட்டு போக வேண்டியதான். அது உண்மையா இருந்தால் நாமும் தீர்க்கதரிசியை கேட்டுக்கிட்டு எவ்வளவு வசனம் தெரிஞ்சாலும் எவ்வளவு ஆவியானவர் உள்ள இருந்தாலும் நல்ல தீர்க்கதரிசியா பார்த்து கண்டுபிடிச்சு ஃபேமிலி தீர்க்கதரிசியா ஆக்கிடணும். அவரை ஃபேமிலி டாக்டர் மாதிரி அவருக்கு ஒரு போன் எல்லாம் கொடுத்து எது ஒண்ணுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிடணும். ஏன்னா அதுல பெரிய வம்புல வந்துடும். இது உண்மை இல்லை என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே நிலவுகிற நிலைமை முற்றிலும் தவறு. அது நீங்குகிற வரை ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்காது என்பது உண்மை. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் முன்னேற்றத்துக்கும் அது தடையா இருக்கிறது என்பது உண்மை.
பவுல் அப்போஸ்தலன் தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்ட பிறகும் கீழ்ப்படியாமற் போனாரா அல்லது வேற எந்த காரணத்துக்காக போனார் என்பதை நாம் பார்ப்போம். முதல்ல அகபு தீர்க்கதரிசி சொல்றதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அதை வாசிட்டு பிறகு 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அது விளக்கம் நமக்கு. 21ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு போகிற வழியில ஒரு இடத்துக்கு வருகிறார், ஒரு ஊருக்கு வருகிறார், ஒரு வீட்டுக்கு போகிறார். அங்கே நடக்கிற சம்பவம் இது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். யாருக்கு? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செகரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பிலிப் என்கிற சுவிசேஷனுடைய வீட்டில் தங்குகிறார்கள். அந்த பிலிப்புவுக்கு, அந்த சுவிசேஷகனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, எல்லாரும் சொல்லுங்க, கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற என்பதை சொல்ல வைத்தேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இவர்கள் தீர்க்க தரிசியா இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்களா? ஆவியின் வரமாகிய 9 வரங்களில் ஒரு வரத்தை உடையவர்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகிய கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்க தரிசி இருக்குதா? அடுத்த வசனத்துல ஒரு தீர்க்க தரிசி. 9ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் இருக்குது. 10ஆம் வசனத்துல யாரு? இவர் யாரு? இவர் வேற. இவர் தீர்க்க தரிசனம் சொல்றவர் இல்ல. தீர்க்க தரிசனமும் சொல்லுவார், அதுக்கு மேலையும் சொல்லுவார். வெறும் பக்தி விருத்திக்கும் புத்திக்கும் ஆறுதலுக்கும் சொல்றவர் இல்ல. இவர் சில நேரத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்த வெளிப்பாடும் அவருக்கு இருக்கிறது. தீர்க்க தரிசி இவர். ஆகையால் இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பேசுகிறவர். அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்க தரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். வந்து பவுல் அப்போஸ்தலன் இருக்கிற வீட்டுக்கு வந்து கச்சையை எடுத்து கட்டி கொண்டு என்ன தீர்க்க சொல்கிறான்? இந்த கச்சை யாருக்கு சொந்தமோ இவனை எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்றான். ஒன்றை பிரெடிக்ட் பண்ணுகிறான், உன்னை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இந்த கச்சைக்கு சொந்தக்காரனை யூதர்கள் பிடித்து புறஜாதியத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், சிறைப்பட்டு போவார், இவர் கைதியாக கொண்டு போகப்படுவார், எருசலேமுக்கு போனார் என்றால் இப்படி நடக்க போகிறது என்று சொன்னார். நல்ல கவனிங்க. இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். நல்ல கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் சம்மதிக்கல. எல்லாம் சொல்றாங்க, ஐயா போகாதீங்க. இவ்வளவு கிளியரா தீர்க்க தரிசனம் சொல்றாரு அகபு தீர்க்கதரிசி, நல்ல பேர் போன தீர்க்கதரிசி. சொன்னா கரெக்டா நடக்கும். இந்த ஆள் சொல்றாரியா, இந்த கச்சையை கட்டி இருக்கிறவங்கள கைது பண்ணி அங்கே சிறைபிடிக்கப்படுவார் என்று சொல்லுகிறார். தெளிவா சொல்லும் போது தயவு செய்து போகாது. இதை பார்த்துதான் சிலர் சொல்லுகிறாங்க, அப்போஸ்தலன் பவுல் போயிருக்க கூடாது, அகபு தீர்க்கதரிசி தான் சொல்லிவிட்டாரே, தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு இருக்க வேண்டியதானே. தீர்க்கதரிசி கைது பண்ணுவார் சொன்ன பிறகும் போனதுனாலதான் கைதானார், அதன் பிறகுதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்தது அவருக்கு என்று அநேகர் இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஏன் தீர்க்கதரிசி சொன்ன பிறகும் கூட இல்ல இல்ல யாரையும் உள்ளத்தை உடைக்காதீங்க, நான் போய்தான் ஆகணும் ஏன் சொன்னார்? நன்றாக 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எபேசுக்கு வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எபேசுடைய மூப்பர்களை கூப்பிட்டு அனுப்புகிறார். எபேசு சபையை இவர் ஸ்தாபித்தார், அங்கு பிரசங்கித்தார், பெரிய சபையை உருவாக்கினார், மூப்பர்களை வைத்திருக்கிறார். அவர்களை கூப்பிட்டு அனுப்புகிறார். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு எருசலேமுக்கு போகிற வழியில எபேசுடைய மூப்பர்களை, சபையுடைய மூப்பர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் வருகிறார்கள், அவர்களோடு பேசுகிறார், வேண்டிய புத்திமதிகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். பிறகு இப்படி சொல்லுகிறார், இப்பொழுதும் நான் 22ஆம் வசனம், ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். நான் போக வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். சில நேரத்தில் தேவன் சில காரியங்களை செய்ய சொல்றாரு, நமக்கு அது ஒரு பெரிய பாடு போல தெரியுது. ஆனா தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து
ஆக வேண்டும். ஆகையால் தான் சொல்றார், நான் ஆவியில கட்டுண்டவனாய் போகிறேன். இயேசுவுக்கு கூட அப்படி ஒரு நாள் வந்தது. சிலுவைக்கு போக வேண்டிய நாள். கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்கே ரத்த வேர்வை சிந்துகிறார் இல்லையா? ஏன்? அவருடைய பாடுகளை எண்ணி இவைகளெல்லாம் சகிக்க வேண்டுமே, இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட போகிறோமே, பாவமாக போகிறோமே என்று எண்ணி அந்த பாட்டை எண்ணி அங்கே வேதனைப்படுகிறார். எங்கே? கெத்செமனே தோட்டத்திலே வேதனைப்பட்டு கொஞ்ச நேரம் என்ன சொல்லிட்டாரு? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்கப்படட்டும். கொஞ்சம் லேசா, அன்னைக்கு ஒரு நாள் தான் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் எப்படியாது என்னிடத்திலிருந்து எடுக்கப்படும். மற்ற நாள்லாம் தேவனுடைய சித்தத்தை கரெக்டா செய்தவர். ஒரு நாளும் தவறாமல் செய்தார். தினந்தோறும் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்தார். சொன்னா, நான் ஒண்ணுமே செய்யறதில்லை. பிதா எதை செய்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதே நான் சொல்லுகிறேன். அவர் செய்கிறதே செய்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அன்றாடம் அவர் தேவனால் நடத்தப்பட்டார். சித்தத்தை நிறைவேற்றினார். கெத்செமனே தோட்டத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், அதாவது இந்த கசப்பின் பாத்திரம், இந்த வேதனையின் பாத்திரம், இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும் என்று கேட்கிறார். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சுதாரித்துக் கொண்டார். உடனே சொல்றார், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும். இவருக்கு தேவனுடைய சித்தத்தை தவிர வேற செய்து பழக்கமே கிடையாது. நல்லா கவனிங்க. சிலர் வந்து தேவனுடைய சித்தத்தை திடீர்னு கேட்பாங்க, தட்டில கொண்டாந்து கொடுத்துடணும் உங்களுக்கு. ஒருத்தர் வந்தார், எனக்கு கல்யாணம் ஆகுது போதுங்க, எப்படியா நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். நான் சொன்னேன், இவ்வளவு நாள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலன்னா கல்யாணத்துல செய்யறது ரொம்ப. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப கல்யாணம் வந்தோன்னு தேவனுடைய சித்தத்தை செய்யணும். இவ்வளவு பெரிய காரியத்துல தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும்? சின்ன சின்ன காரியத்துல முதல்ல தேவனுடைய சித்தத்தை செய்யணும். காலையில் எந்திரிச்ச உடனே அன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அன்னைக்கு தெரிஞ்ச சத்தியத்தில் நடக்கணும். தேவனுடைய சித்தம் என்னவென்று நமக்கு தெளிவாக தெரிகிறதோ அதை நாம் தெளிவாக செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்து பழக்கப்பட்டு வெறும் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்கிறவர்கள் என்று பழக்கப்பட்ட பிறகு தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது என்கிற நிலை வரும்போது கூட, கஷ்டம் வரும்போது கூட அதை நாம் சமாளித்து தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்றுவோம். ஏனென்றால் அதுதான் நமக்கு பழக்கம். சும்மா கல்யாண நேரத்தில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சித்தம் நடைபெறணும்னா அப்படி முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்து பழக வேண்டும். தேவனுடைய சித்தத்தை தினந்தோறும் செய்ய வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். அது இயேசு சொன்னார், பிதாவுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. அதுதான் எனக்கு சாப்பாடு. சாப்பாடே அதுதான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் சாப்பாடு. அந்த நிலைக்கு வந்த பிறகு கஷ்டமான காரியங்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ரொம்ப சுலபம். ஆகையால் தான் அன்றாடம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவசியம். நல்ல கவனிங்க. இங்க பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு இக்கட்டான நிலை. அவர் சொல்ல, கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். நான் அறியேன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சம் தெரியுது, ஆனா முழுசா தெரியல. அததான் சொல்றார். நேரிடும் காரியம் எல்லாம் டீடைல்டா எனக்கு தெரியாது, எல்லா விவரங்களும் எனக்கு புரியல, ஆனால் சில காரியம் புரியும். அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம். போறதெல்லாம் ஆவியானவர் என்ன சொல்றாரா? அப்பா அடுத்த ட்ரிப்பு எருசலேம். எருசலேம்ல உனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் காத்துக்கிட்டு இருக்குது. அங்க சில பிரச்சனை எல்லாம் உண்டு. உன்னை லேசா விட மாட்டாங்க. உன்னை பிடிச்சி சிறைப்படுத்தி உன்னை படகுல வைத்து ரோமாவரி கொண்டு போய் அங்க விசாரணை பண்ணி, வழியெல்லாம் விசாரணை பண்ணி, எல்லாம் பல காரியங்கள் நடக்க போகிறது. அதுக்கு ஆயத்தமாக ஒரு பெரிய சேலஞ்சை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனா நீ அதை எனக்காக செய்யணும். போகணும். அவள் சிறைப்பிடிக்கும் போது கூட போக வேண்டும். அவள் சிறை எடுத்துக்கொண்டு போகட்டும். அங்கே நீ உன்னை ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் உன்னை சாட்சியாக வைப்பேன் என்று தேவன் திட்டம் போட்டுட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் வந்து நம்மை சிறைபிடிக்கப்படும்படியாக அனுமதிக்கிறார்னா அதுல கூட ஏதாவது பெருசு ஏதாவது இருக்கும் இல்லையா? சும்மா அதை விட மாட்டார். அதுல ஏதாவது பெரிய தேவனுடைய சித்தம் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் அப்படி அனுப்புகிறார். பவுல் அப்போஸ்தலனை பின்னால பார்ப்பீர்கள். அவர் பெலிக்ஸுக்கு முன்பதாகவும் அகிரிப்பாவுக்கு முன்பதாகவும் மற்றும் ரோமாபுரியிலும் சென்று அவர் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் பெரிய தேச தலைவர்களுக்கு முன்பாகவும் நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடுவதை பார்க்கிறீர்கள். அவர்களை கதிகலங்க வைக்கிறார் சாட்சியிடுகிறதன் மூலமாக. ஆக பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன தெரியுது? ஏற்கனவே கட்டுகளும் உபத்திரவங்களும்
நல்ல கவனிங்க. 21ஆம் வசனத்துல அகபு தீர்க்கதரிசி சொல்றார், எருசலேமுக்கு போகிறவனுக்கு இப்படி கட்டு காத்து கொண்டிருக்கிறது, சிறைப்பிடிக்கப்படுவான் என்று 21ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு 20ஆம் அதிகாரத்திலே ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு, அங்க போகும்போது எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்று தெரிந்து விட்டது. வாசிங்க 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. அவர் சொல்றார், அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. தேவன் என்ன அங்க பிரசங்கம் பண்ணணும்னு வைத்திருக்கிறாரா? நிச்சயமா அங்க போய் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரசங்கம் பண்ணியே தீருகிறது என்று முடிவு கட்டி விட்டார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, கட்டு உண்டு, உபத்திரம் உண்டு, எல்லாம் அவருக்கு தெரியுது. 23ஆம் வசனத்திலேயே எருசலேமுக்கு போனா அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு இன்னும் ஒண்ணும் தெரியுது, இனிமே இவருடைய முகத்தை பார்க்க மாட்டார். பாருங்க, தேவனுடைய மனுஷனுக்கு எல்லாம் தெரியுதுன்னு ஆவியானவர் நடத்திட்டார். இவருக்கு ஒண்ணும் பெரிய ஒளி வந்து தேவதூதன் வந்து அங்க நின்று ஒண்ணும் பேசல, அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா பவுல் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே சொல்லல. ஆனால் ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஒண்ணு சொல்றார், தேவதூதன் வந்தான்னு சொல்லல, தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லல, ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் என்று மட்டும் சொல்றார். பட்டணந்தோறும் தெரிவிக்கிறாராம். யாரு? ஆவியானவர் தெரிவிக்கிறார். எங்க போனாலும் ஆவியானவர் சொல்றார், அடுத்த ட்ரிப் எருசலேமுப்பா, அங்க கட்டுகள் உபத்திரவங்கள் காத்திருக்குது, அதோட நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிகிறது என்றும் ஆவியானவர் தெரிவித்து விட்டார். ஆக இந்த ஜனங்களை திரும்ப பார்க்க மாட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும். அந்த தெரிந்து வைத்துக் கொண்டுதான் வருகிறார் பிலிப்பி வீட்டுக்கு. அங்க வர்ற நேரத்தில் 4 தீர்க்கதரிசி சொல்றவங்க இருக்கிறாங்க. இது போதாதுன்னு தீர்க்கதரிசி வர்றாரு. அவர் வந்து சொல்லுகிறார், நீ எருசலேமுக்கு போனா இப்படி சிறைப்பட்டு போவா என்று. எல்லாம் உடனே கதறி அழுகிறாங்க, ஐயா போகாதீங்க போகாதீங்க, ஏன் போகிறீங்க? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் போயேதான் ஆக வேண்டும். இப்ப சொல்லுங்க, கீழ்ப்படியாம போனாரா? கீழ்ப்படியாமல போனாரு? கிடையாது. ஏற்கனவே ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், நீ அங்க போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். சொன்ன பாதையில தான் போய் கொண்டிருக்கிறார். அப்புறம் ஏன் அகபு தீர்க்கதரிசி வந்து எருசலேமுக்கு இந்த கச்சையை கட்டு கொண்டு போகிறவனுக்கு எருசலேமுக்கு கட்டு காத்து கொண்டிருக்கிறது என்று ஏன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும்? அது தேவன் ஏற்கனவே ஆவியானவர் மூலமா அவருக்கு சொன்னதை ஒரு தீர்க்கதரிசி உறுதிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஹலோ, தீர்க்கதரிசி என்பவன் தீர்க்க தரிசனம் பெருசா சொல்லி நாளைக்கு நடக்க போறது என்னன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல பேசினதை மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியுமே ஒழிய அவன் புதுசா தீர்க்க தரிசனம் சொல்லி அது சொன்னபடி நாம் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா விளங்குச்சுங்களாங்க? ஆகையால் தான் தீர்க்க தரிசனத்தினால் நடத்தப்படக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் நீங்க தீர்க்க தரிசனத்தினால் நடத்தப்படவில்லை, தீர்க்கதரிசி சொன்னதுக்கு எதிராக நடந்துகிட்டார். தீர்க்கதரிசி சொல்றார், இது போறவனுக்கு கட்டு இருக்குதுன்னு, இவர் போறான்றார். தீர்க்க தரிசனத்தினால் நடத்தப்படவில்லை, தன்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் ஏவினபடி அவர் நடந்து கொள்ளுகிறார். அதுதான் உண்மை. அவர் செய்தது சரி. தீர்க்கதரிசி சொன்னது வெறும் உறுதிதான். இட் இஸ் a reconfirmation, அவ்வளவுதான். அது மறுபடியும் உறுதி செய்யப்படுகிறது. ஆமா, கட்டு காத்துட்டு இருக்குது, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது உண்மைதான் என்று இவனுக்கு விளங்குகிறது, அவ்வளவுதானே தவிர புதுசா ஒண்ணு தீர்க்கதரிசி சொல்லி இல்ல, புதுசா சொன்னதாகவும் இவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார், அங்க போகிறார், கைது செய்யப்படுகிறார், எருசலேமிலே கட்டப்படுகிறார், படகிலே கொண்டு போகப்படுகிறார். படகு நடுவழியிலே விபத்துக்குள்ளாகி சிக்கி அங்கே தேவன் பெரிய அற்புதங்கள் இந்த தீவிலே செய்கிறார். ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முன்பாக சாட்சியாக நிறுத்துகிறார். மொத்தத்தில் என்ன? தேவனுடைய சித்தம் நிறைவேறப்படுகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதை அறிந்துதான் பவுல் போனார். இப்ப மறுபடியும் சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை நம்பி வாழக்கூடாது, தீர்க்க தரிசனத்தை நிதானித்து அறிய வேண்டும். தீர்க்கதரிசி சொன்னாலும் கூட அவர் சொன்னதுனாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. உள்ளே ஆவியானவர் வெளிப்படுத்தினபடிதான் நாம் காரியத்தை செய்ய வேண்டும்.